சுவாமிஸ் கிச்சனில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி முழு ரேஷன் கோதுமையை வறுத்து அரைச்சி புட்டை வச்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப வாசனையாக நல்ல டேஸ்டியாக இருக்கும். இதை எப்படி செய்தலான்னு பார்த்துருவோம். நான் 2 கப்பு ரேஷன் முழு கோதுமை எடுத்திருக்கேன். அதை நல்லா சுத்தப்படுத்திட்டு நல்லா கழுவி எடுத்துடணும். நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதை ஈரம் போக நம்ம நிழல்ல இல்லைன்னா ஃபேனுக்கு அடியில் போட்டுருங்க. நல்ல ஈரம்லாம் போன பிறகு நம்ம வெறும் கடாயில் வறுத்து எடுக்கணும். அதாவது அடிக்கணமான கடாயாக இருந்தால் நல்லா வறுபட்டு வரும். பாருங்கள், இப்போது நான் ஒரே நேரமாக போட்டுட்டேன். நீங்கள் 2 நேரமாக வறுத்து எடுங்க. நான் பெரிய கடாய் என்னன்னால ஒரே நேரமாக போட்டேன். இந்த ஈரமெல்லாம் போய் நல்லா படபடன்னு பொரிஞ்சு வரும். நல்ல வாசனையாட்டம் வரும். பாருங்க, கோதுமையிலேருந்து நல்லா பெருசாக வரும். பொரிஞ்சு பெரிய கோதுமையாட்டம் வரும். நீங்கள் அந்த இதை பார்த்துக்கிடணும். நிறமும் மாறி வரும். பாருங்க, நல்லா பொரிஞ்சு வருது. நல்லா சத்தம் கேட்கும். நல்லா எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டு. நீங்கள் கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பொரிய ஆரம்பித்த பிறகு பாருங்க, பொரிஞ்சு வரதை இப்போ நம்ம இறக்கி ஆற வச்சிடலாம். நல்லா வரப்பட்டுட்டு பாருங்க, இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா ஆற வச்சுருங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பெருசாக வந்திருக்கு. பொரிஞ்சு நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இதை இப்போ நல்லா ஆறிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். 2 நேரமாக அரைச்சி எடுக்க போகிறேன். இங்கே 2 நேரமாக வறுத்து எடுங்க. அப்படின்னா நல்லா சீக்கிரம் பொரிஞ்சு வந்துடும். இதில் எவ்வளோ நைஸாக அரைச்ச முடியுமோ அவ்வளோ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. நைஸாக அரைப்பட்டுரும். பாருங்கள், இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. மீதி இருக்கிறதையும் அரைச்சி எடுத்துருங்க. நம்ம ரேஷன் கோதுமையை நம்ம வேஸ்ட் ஆக்காமல் இதே மாதிரி வறுத்து அரைச்சி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இதையும் அரைச்சாச்சு. இதையும் அதே பவுலில் மாற்றிடுவோம். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து நீங்கள் புட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் ஒரு 1.5 கப்பு எடுக்க போகிறேன். பாருங்கள், 2 கப்பு நீங்கள் மாவு எடுத்தீங்கன்னா 2 பேர்த்துக்கு தாராளம் போதும். இது 2 துண்டு புட்டு வரும். பாருங்கள், இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு நீங்கள் தண்ணி, அதாவது ஒரு 1/2 கப்பு, நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அந்த கப்பில் 1/2 கப்பு தண்ணி எடுத்து வச்சுடுங்க. நார்மல் வாட்டர் தான். நல்லா கலந்து எப்படி பிசிறி விட்டுக்கிட்டு இருங்க. அழுத்தி பசியாண்டா அப்படி பிசிறி விடுங்க. இது 1/2 கப்பு கொஞ்சம் குறைவாக தண்ணி எடுக்கும். பாருங்கள், இப்படி நல்லா கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும். கட்டி கட்டியே இருக்கட்டு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி தான் அரைச்சி எடுக்க போகிறோம். பாருங்கள், மிக்ஸி ஜாரில் எல்லாம் மாற்றிடுங்க. இப்படி கட்டியாக இருக்கிறது எல்லாம் உதிர்ந்து அழகாக பூ போல் வந்துடும். மாவு நல்லா ஈரப்பதமாக தான் இருக்கணும். பாருங்கள், இதை பல்ஸ் மோடில் 2 சுற்று தான். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பூ போல் இருக்கும். அடியில் இருக்க கொஞ்சம் கட்டி இருக்கும். அதை நம்ம உருத்தி விட்டுடலாம். எப்படி பாருங்கள், இப்படி உருத்தி விட்டுருங்க. நல்லா உருந்து வந்துடும். பாருங்கள், நல்லா உருத்தி எடுத்து விட்டுருங்க. இப்போ தேங்காய் எடுத்துருக்கேன். பாருங்கள், ஒரு முடியில் பாதி அளவு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக போட்டு நீங்கள் முதல்ல கலந்து விட்டுருங்க. அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புட்டு. இப்படி வேக வச்சு இது தேங்காய் விருப்பம் இல்லை அப்படின்னாக்கி விட்டுருங்க. மேலேயும் கீழேயும் வச்சுக்கலாம். நான் இந்த புட்டு சிரட்டை புட்டு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு குழல் இருந்தால் குழல்லையும் போட்டுக்கலாம். சிரட்டை புட்டு இது குக்கரில் வைக்கக்கூடியது தான். அங்கே தேங்காய் போட்டு அதுக்கு மேலே இந்த மாவை எடுத்து வச்சுருங்க. இப்போ இங்கே லேசாக அழுத்தி விடணும். இப்போ இதில் தேங்காயை வைங்க. இது ஆப்ஷனல் தான். இல்லைன்னா மேலேயும் கீழேயும் வச்சா போதும். தேங்காய் அதிகம் சாப்பிடாதவங்களுக்கு அப்படி நல்லா சாப்பிடக்கூடியவங்கள்னால் நீங்கள் இப்படி நிறைய தேங்காய் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், லேசாக அழுத்தி விடணும். அப்படி தேங்காய் வச்சு இது குக்கரில் தூக்கி வச்சிடலாம். பாருங்கள், இதை மூடி வச்சுருங்க. ஒரு 30 செகண்டுக்குள்ளே ஆவி வந்துடும். பாருங்கள், இப்படி இன்னும் வந்துட்டா. இதை நம்ம இன்னும் ஒரு 2 இல்லைன்னா 3 நிமிஷம் கழித்து தான் நம்ம எடுக்கணும். அப்படின்னா தான் மாவு நல்லா வெந்து வரும். சீக்கிரமாக வந்துடும். வறுத்த
கோதுமை தானே, மாவு தானே, அதனால் சீக்கிரமாக வந்துடும். 3 நிமிஷம் கழித்து தான் நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், தட்டின பிறகு இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்ல கமகமணி வாசனையோடு இருக்குது. கோதுமை வாசனை நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ ஒட்டவே இல்லை. இப்போ அடுத்ததையும் அவிச்சி எடுத்தாச்சு. நான் நேந்திரம்பழம் வச்சுருக்கேன். நாட்டு சர்க்கரையும் எடுத்து நேந்திரம்பழம் வச்சு சாப்பிட போகிறோம். இங்கே அவியல், கொண்டக்கடலை கறி எல்லாம் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.